ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நிறைய சிஸ்டர்ஸ் வந்துட்டு அக்கா எப்படிக்கா 2 பேபிஸையும் வச்சு தனியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு வீடியோவும் நிறைய பேர் அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ இன்றைக்கி அப்லோட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் தம்பிக்கு வந்துட்டு போன லாஸ்ட் 7 டேஸ்மே ஸ்கூல் இருந்தது, எக்ஸாமும் போயிட்டுருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஸ்கேட்டிங் கோச்சிங் போயிட்டுருக்கு. ஸோ அவனை எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் பாப்பாவுக்கு வந்துட்டு கோல்டு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம ஒரு கிட்ட விட்டு மெயின்டைன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி டைமில் தம்பிக்கு எக்ஸாம் ப்ளஸ் கோச்சிங்லாம் வந்தனால எப்படி மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத சில டிப்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். சண்டே இன்றைக்கி தான் தம்பிக்கு வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம கிளம்ப போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னோட சிஸ்டர் அவங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி பேபி ஷவர் இருக்குது. ஸோ அதுக்காகவும் கிளம்பணும். இது ஒரு விளாகாகவே பார்ப்போம். கட்டாயமாக உங்களுக்கு 2 கிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அல்லது 1 இயர் பேபிக்குள்ளே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு இதில் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மகிட்ட எவ்வளோ தான் ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் எப்போயாவது வெளியே போகிறோம், ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லாத மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இது என்னோடய கபோர்டு. நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி ட்ரெஸ்லாம் ஒன் சைடு, இல்லை ரெகுலர் வேர் ட்ரெஸ்ஸஸ்லாம் ஒன் சைடு, வெளியே போகிறதுக்கெலாம் ஒன் சைடு அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னோடய கபோர்டை பிரித்து வச்சுருக்கேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி தம்பிக்கு ஸ்கேட்டிங் காம்படிஷன் இருக்குது. ஸோ மார்னிங் 9 o'clock அவங்க ஸ்கூலுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிருக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் இப்போ கிளம்ப போகிறேன். இந்த ஃபீடிங் பாட்டில் வந்துட்டு ஷார்ட்ஸில் பார்த்துட்டு நிறைய சிஸ்டர்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது வந்துட்டு 300 ml பிடிக்கும். இது 2 பேர் வந்துட்டு நான் சேர்த்தே வந்துட்டு 750க்கு தான் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் வாங்கி போட்டோம்னா இது கட்டாயம் ஒரு 2 years 3 years வரையுமே யூஸ் பண்ணலாம். சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது. இது மீஷோவில் தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ இதோட லிங்க் வேணும்னா நான் டிஸ்பிளேல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் குளிச்சுட்டு வந்தாச்சு. இந்த ட்ரெஸ் நிறைய பேருக்கு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. மீஷோவில் வாங்கினோலையே அந்த ட்ரெஸ் தான். என்னோடய சைஸ்க்கு வந்துட்டு இதில் நான் XXL வாங்கியிருந்தேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பிகாஸ் நமக்கு ஒரு ஆஃப்டர்நூன் வரையுமே அங்கே இருக்க வேண்டி வரும். ஸோ கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் பண்ணியாச்சு. பாப்பாவுக்கும் கோல்டு, எனக்கும் லைட்டாக கோல்டு இருக்கனால ஹேர் வாஷ் கூட பண்ணல. நல்லா ஆயில் வச்சு தேய்ச்சி தான் நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷனுக்கு இப்போ கிளம்ப போகிறோம். ஸோ நீட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக கிளம்பியாச்சு. மேக்ஸிமம் எங்கேயுமே நான் இந்த அளவுக்கு தான் மேக்கப்னு சொல்ல முடியாது, கிளம்புறதே இருக்கும். ஸோ மார்னிங் தம்பிக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலான்னு பாப்பாக்குன்ற ராகி, அதாவது சத்து மாவு களியே வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். இது ஆல்ரெடி நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு. ஸோ பால் ஊற்றி அதையே வந்துட்டு தம்பிக்கு ஹெல்த் மிக்ஸ் மாதிரி கொடுத்துட்டேன் மார்னிங்க்கு. பாப்பாவும் வந்துட்டு இப்போதைக்கு சளி பிடிச்சிருக்கனால எதுவுமே விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. பட் இந்த கூலை வந்துட்டு ஃபீடிங் பாட்டிலில் கொடுத்தோன்னா கொஞ்சம் நல்லா குடிச்சிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கும் தம்பிக்கும் மட்டும் நான் இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தனியாக வேணால் ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சமாக மில்க் சேர்த்துட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நான் அவங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ இந்த டம்ளரில் 1 டம்ளர் கொடுத்தா போதும், அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக ஃபில்லிங்காக ஃபீல் ஆகும். ஸோ இது தம்பிக்கு 1 டம்ளரும் பாப்பாவுக்கு ஃபீடிங் பாட்டிலில் ஆற வச்சும் கொடுத்துக்கிறேன். பாப்பாவோட ஃபேஸ் பார்த்தாலே தெரியும், கோல்டு பிடிச்சிருக்கனால அவங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க. நான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறனால நான் மார்னிங் எதுவுமே எடுத்துக்கல. பிகாஸ் 9 o'clock அங்கே போகிறோம். நான் 10 o'clock மேலே தான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்குவேன். ஸோ அங்கே போய் சிம்பிளாக ஏதாவது ஸ்நாக்ஸ் மட்டும் அளவாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இன்னும் சண்டே வந்துட்டு பயங்கர மழை. மார்னிங்கே நான் காம்படிஷனே தள்ளி வச்சுருவாங்கன்னு தான் நினச்சேன். ஸோ மழை நிற்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அம்மாட்ட விட்டுட்டு போயிடலாம். பிகாஸ் அவங்க தூங்குகிற டைம் தான் ஒரு 3 hours. ஸோ அம்மாட்ட விட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கார்லேயே பயங்கரமாக ஜாலியாக ஆடிட்டு வருவாங்க. பட் ரொம்ப சேடாக அவங்க அண்ணா கூட படுத்திருந்தாங்க. ஸோ பாப்பாவை வந்துட்டு நாங்கள் அம்மாட்ட விட்டுட்டு தம்பிக்கு கூட கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட 8:30க்குலாம் அவங்க வர சொல்லியிருந்தாங்க. 8:30 to 9 நம்ம பாப்பாவை விட்டுட்டு வரப்போ பாப்பா ரொம்ப அழுதுட்டு இருந்தான்னு சொல்லிட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ 9:30 ஆகிடுச்சு நம்ம ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரு ஆகுறப்பவே. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நிறைய ஸ்கூல்ஸ் வந்துட்டு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க ஸ்கூல்லேயே வந்துட்டு கொஞ்சம் செலெக்ஷன் வச்சு தான் எடுத்திருப்பாங்க போல். தம்பி ஸ்கூல்லையுமே ஒரு 1 week வச்சு செலெக்ஷன் வச்சு தான் எடுத்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வர்றதுக்குள்ளவே நிறைய கிட்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நம்ம வந்தனே வந்துட்டு அவங்க டேடி கிட்டெல்லாம் தம்பிக்கு போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. மேபி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், எவ்வளோ ஸ்கேட்டிங் கிங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஸ்கூல்லேயே அவங்க வந்துட்டு கொடுக்குறனால டேர்முக்கு 500 தான் நாங்கள் பே பண்ணுறோம். கிட்டு மற்றபடி எதுனாலும் அதில் நம்ம இப்போ காம்படிஷனுக்கு பே பண்ணுறது அதெல்லாம் வந்துட்டு நம்ம பே பண்ணிக்கணும். இந்த ஸ்கேட்டிங் கிட்டு தம்பி யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 1700 வருது கிட்டு ப்ளஸ் வந்துட்டு ஷூவோடைய. ஸோ அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க டேடி.
ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அதாவது ஸ்டாண்டர்ட் வைஸ் தான் இந்த காம்படிஷன் நடந்தது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்லி 6th ஸ்டாண்டர்ட் வரையும் வச்சுருந்தாங்க. கேஜி அலௌடு இல்லை. ஸோ நாங்களும் கிட்டெல்லாம் வியர் பண்ணி விட்டு தம்பியை வந்துட்டு கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ண விட்டோம். நெக்ஸ்ட்டு மழை வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலோ பிளாக்கில் வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ப்ரிப்பேர் ஆனது ஃபுல்லாமே வந்துட்டு சிமெண்ட் அந்த அதுக்குன்னு போட்டிருப்பாங்க இல்லையா அதில். பட் மழை வருது ஆல்ரெடியே போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இதுவே போன சாட்டர்டே நடக்க வேண்டிய காம்படிஷன் ஆல்ரெடி போஸ்ட்போன் பண்ணிட்டோன்னு சொல்லி இந்த மாதிரி ஆலோ பிளாக்கில் வச்சாங்க. ஸோ தம்பி கொஞ்சம் வந்துட்டு அது கஷ்டமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஷூ வந்துட்டு கரெக்டாக காம்படிஷனுக்கு 2 days முன்னாடி வந்துட்டு உடச்சிட்டான் இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கேட்டிங் ஷூவை. ஸோ புது ஷூ வாங்கி போடுவோம். அதுவும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. ஓகே ஜஸ்ட் இப்போ தான் வந்துட்டு பழகுறான். ஸோ கலந்துக்கிட்டு போனாலே போதும், ப்ரைஸ் வாங்கலாட்டியும் பரவாயில்ல அந்த மைண்ட் செட்டில் தான் நானும் ஹஸ்பண்டும் போயிருந்தோம். பட் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் வீடியோவில் பாருங்கள். ஸோ இந்த ஆலோ பிளாக்கல்லையே எல்லாரையுமே அரேஞ்ச் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க. ஸோ இதுதான் தம்பியோட ஃபுல் கிட்டு. இந்த பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களை ஃபுல்லாமே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு. ஸோ இவங்களுக்குலாம் செலெக்ஷன் வச்சு தான் ப்ரைஸ் பண்ணுறாங்க. சரி ஓகே இங்கேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காம்படிஷன் ஆரம்பிக்கவுமே பேரண்ட்ஸ் எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, நீங்கள் வந்துட்டு உங்களோட இடத்துலையே வைங்க, மழை வந்தால் பார்த்துக்கலான்ட்டு அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள் தம்பி நடந்து வர வேணான்னு சொல்லிட்டு அவங்க டேடி தூக்கிட்டு வராங்க. டயர்டாகிடுவானாமா. இந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்கெலாம் நான் கூட்டு வர்றது வந்துட்டு தம்பி வின் பண்ணணும், இல்லாட்டி அவனை போட்டு எதுலையாவது புட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெலாம் இல்லை. தம்பி விவரம் தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸில் என்கிட்ட கேட்டது இந்த ஸ்கேட்டிங் ஷூ தான். ஸோ அவன் ஸ்கூலில் ஸ்கேட்டிங் இருக்குதுன்னு சொல்லவும் தான் இந்த ஸ்கூல்லேயே ஜாயின் பண்ணிவிட்டோம். நம்ம செகண்ட் பேபி வந்துட்டு மேபி இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, இல்லாட்டி அவங்கள தூக்கிட்டு வர முடியாது, அவங்கள வந்துட்டு வச்சுக்க முடியாது, நமக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட் பேபியை விட்டோன்னா அவங்களுக்கான இந்த சைல்ட்ஹுட் எதுவுமே நம்ம கொடுத்த மாதிரி இருக்காது. ஸோ நான் 2 பேபியுமே ரொம்ப ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவேன். என் ஹஸ்பண்டுமே அப்படி தான். கொஞ்சம் இதில் வின் பண்ணலாம் அதெல்லாம் இல்லை. பட் அவன் வந்துட்டு கலந்துக்கணும்னு நினைக்கிறான், அதனால் கூட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த காம்படிஷனுக்கே நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட நாங்கள் வந்துட்டு 9 o'clock மேலே இங்கே கிளம்பி வந்தோம். நாங்கள் வீட்டுக்கு போகிறப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா 1:30 ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2 கிட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கட்டாயமாக 2 பேருக்குமே டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். நமக்கு நல்லாவே தெரியும் நம்மளோட சைல்ட்ஹுட்டில் நம்ம பேரண்ட் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் மேக்ஸிமம் இல்லைன்றது தான் வரும். ஸோ நம்ம வந்துட்டு இந்த மூமெண்ட்டை வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம். நிறைய கிட்ஸ் வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால விழுந்துட்டே தான் இருந்தாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, தம்பியும் விழுந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டுக்கு வச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் 2 ரேஸ் எல்லாருக்குமே 2 ரேஸ் இருந்தது. அதாவது ஒரு டைம் ஒரு ரிங் சுற்றி வர்றது, 2 டைம் சுற்றி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு ஆளுக்குமே ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்குமே 2 காம்படிஷன் வச்சுருந்தாங்க. பாருங்கள் தம்பி வந்துட்டு அந்த லாஸ்ட்டு ஸ்லாட்டில் நிற்கிறான் 251. ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ரிங்கு சுற்றி வர்றது தான். நான் ரொம்ப என்கரேஜ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் பார்த்திங்கன்னா தம்பி ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜ்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா தெரியும், பக்கத்தில் இருக்க தம்பி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விழுந்துட்டான். தம்பி வந்துட்டு இந்த ரிங்கு ஸ்டார்ட் பண்ண உடனேவே ரொம்ப ஸ்லோவாயிட்டான். ஃபஸ்ட் டைம்னாலையா என்னன்னு தெரியல, எல்லோரும் பார்க்குறனாலையான்னு ஒரு 2 times விழுந்துட்டான் அவனே. இட்ஸ் ஓகே பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாம், பேசாமல் அவனை என்கரேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு இது தான் எடுத்திருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இந்த ரவுண்டை. இதே மாதிரி 2 ரவுண்டு வச்சாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்டில் நம்ம என்கரேஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் அவன் கூடையே வந்துட்டு ஓடிட்டே இருக்கவும் அவன் வந்துட்டு வின் பண்ணிட்டான். செகண்ட் ரிங் அதாவது ஒரு ரிங்கு சுற்றி வர்றதில் வந்துட்டு செகண்ட் ப்ரைஸும் 2 ரிங்கு சுற்றி வர்றதில் தேர்ட் ப்ரைஸும் எடுத்திருந்தேன். இப்போ ப்ரைஸ் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக தனியாக உட்கார வச்சுருந்தாங்க. எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பேபியை விட்டுட்டு வந்துட்டு தம்பிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப தம்பி 2 ப்ரைஸ் வாங்கினது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நான் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். என் ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க, நான்லாம் இந்த மாதிரி ஈவெண்ட் எதுக்குமே நான் சின்ன வயசில் போனதே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. மெடல்லாம் வந்துட்டு பெருசாக இருந்தது. பட் தம்பியோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தான். பிகாஸ் ஃபஸ்ட்டு வாங்கலை, கோல்டு கலர் வாங்கலை, நான் சில்வர் பிளாக் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரே சோகமாக இருந்தான். பட் நாங்கள் 2 பேருமே ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தோம். பரவாயில்ல இப்போ தானே நீ ஜாயின் பண்ணியிருக்க, லைக் செகண்ட் டைம் வந்துட்டு கோல்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதுக்கு முன்னாடியே ஷேர் பண்ணியிருக்கேன், தம்பி தான் அவன் கிளாஸ் ஃபஸ்ட்டு அப்படின்னு எக்ஸாம்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் வந்துட்டு ஃபஸ்ட் வரணுங்கிற தாட்லேயே இருந்தான். இதில் பார்த்தாலே தெரியும் 9-12ன்னு போட்டிருக்கோம். இது வந்துட்டு போன சாட்டர்டே நடக்க வேண்டிய ஈவெண்ட்டு இந்த சண்டே வச்சுருந்தாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவல் இது.
நெக்ஸ்ட் டே எல்லாமே ஹாப்பியாக முடிஞ்சிச்சு. சரி சண்டே வேறு மார்னிங்குமே எதுவுமே நல்ல ஃபுட்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது சிக்கன் மட்டும் 65 போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இடையிலேயே லேட் ஆகுமே அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டோம் எங்களுக்கும் சாப்பாடு சேர்த்து வைக்க சொல்லி. ஸோ இன்ஸ்டன்ட் 65 தான் நான் இப்போ செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸி மெத்தட், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கட்டாயம் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சிக்கன் நல்லா மஞ்சத்தூள் போட்டு 2-3 டைம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூனு, 2 ஸ்பூனு சில்லி பவுடரு, 2.5 ஸ்பூன் வந்துட்டு கார்ன்ஃப்ளவரு, கொஞ்சமாக சால்ட்டு, இது மட்டும் ஆட் பண்ணி தண்ணியே சேர்க்காம நல்லா கிளறிக்கங்க. முடிஞ்சால் நீங்கள் கையில் கூட கிளறிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்த்துற வேணாம். அந்த இஞ்சி பூண்டும் நம்ம சிக்கன் வாஷ் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த தண்ணியிலேயே வந்துட்டு இந்த மாதிரி கலக்குனாலே உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் அளவுக்கு வந்துடும். ஸோ தேவையான அளவுக்கு சால்ட் மட்டும் இடையில சேர்த்துக்கோங்க. இதை வந்துட்டு உடனே நீங்கள் அதாவது இது கிண்டி முடிக்கிறீங்க இல்லையா, உடனே வந்துட்டு நீங்கள் ஆயில் இந்த பக்கம் ஹீட் பண்ணி போட ஆரம்பிச்சிடலாம். கட்டாயம் பிரிஞ்சே வராது. நான் இது வந்துட்டு ரொம்ப நாளாகவே பண்ணிகிட்டு இருக்கோம். எப்போயாவது அவசரமாக டக்குன்னு சாப்பிடணும் போல் இருந்தால் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த பக்கம் கிளறும் போதே வந்துட்டு ஆயில் அங்கே வச்சுட்டேன். பாருங்க ஆயிலில் போடுறேன். கொஞ்சம் கூட மசாலா வந்துட்டு பிரிஞ்சு வராது. ரொம்பவே சாஃப்டாகவும் ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும் வெளியே. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தான். நம்ம தனியாக 65 மசாலாலாம் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இப்படி போட்டுட்டு நல்லா எண்ணெய் கொதிக்கணும். மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க அடுப்பை. ஸோ இந்த அளவுக்கு பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துடும் சிக்கனு. சிக்கன் தனியாக மசாலா பிரியவே பிரியாது. அண்ட் இந்த மாதிரி எண்ணெய் இருக்குல்ல, சிக்கன் பொரிச்ச எண்ணெய், இந்த எண்ணெயை வந்துட்டு நாங்கள் இட்லி பொடியோட பேர் பண்ணிக்குவோம். ஒரு 3 டேஸ் மட்டும் வச்சு சாப்பிடுவோம், அவ்வளோதான். ஹீட் பண்ண மாட்டோம் திரும்பியும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் சிக்கன் 65 கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வாங்கிட்டு வந்தனே போடலாம். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள். ஸோ பாருங்கள் எந்த கலர் எதுவுமே ஆட் பண்ணாமல் சிம்பிள் இன்க்ரீடியண்ட்டில் 65 ரெடி ஆகிடுச்சு. அம்மா வந்துட்டு வெள்ளைப்பூடு புளிக்குழம்பு தான் வச்சுருந்தாங்க. ஸோ சிம்பிளாக புளிக்குழம்புக்கும் 65க்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. சண்டே அப்படியே முடிஞ்சிருச்சு. மண்டே மார்னிங் நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னோடய குழந்தன் அவங்களுக்கு வந்துட்டு வளைகாப்பு வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் கிளம்பியிருக்கோம். பாப்பாவை தூக்கிட்டு போயாச்சு. இதுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் ஃபங்க்ஷன் போய் ஒரு 2-3 ஹவர்ஸ் கழித்து எடுத்தது. பாப்பாக்குலாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. நல்லா இருந்தது ஃபுட் எல்லாமே. ஸோ சாப்பிட்டுட்டு ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம். இவங்க என்னோட நாத்தனார். நாங்கள் எந்த ஃபங்க்ஷன்னாலுமே தம்பியும் பாப்பாவும் வந்துட்டு கட்டாயமாக கூப்பிட்டு போயிடுவோம். பிகாஸ் அவங்க 365 டேஸ் ஸ்கூல் ப்ரெஸ்ன்னு போய் ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. ஸோ ரிலேட்டிவ்ஸ் கூடலாம் எங்கேனாலும் பேசணும் பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நாங்கள் வந்துட்டு ஃபங்க்ஷன் இருந்தால் லீவ் போட்டு கூட கூப்பிட்டு போயிடுவோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தம்பிக்கு இன்றைக்கி எக்ஸாம் இருந்தனால தம்பி அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு பாப்பா மட்டும் தூக்கிட்டு வந்தோம். ஸோ இவங்க தான் என்னோட கோ சிஸ்டர். இவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு சொல்லி நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அவங்க வந்துட்டு கிளம்பிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 o'clock போல் தான் அவங்க வந்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டு கிளம்புனாங்க. ஸோ அவங்கள கிளப்பி வச்சுட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த விளாக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.